ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி காலிஃப்ளவர் சாதம். இது ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. அது மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அந்த காலிஃப்ளவர் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு 4-5 பல் பூண்டு, 2 வரமிளகா, 2 இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் இந்த பூண்டு பற்களை தோலோடு அப்படியே நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்க்கும் போது அதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிடலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கிடலாம். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதம் வடிக்கும் போதுல உப்பு போட்டிருப்போம், அதனால ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரவும் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்தரலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அது மாதிரி தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு வதக்கி விடுங்க. அந்த கடாயில் உள்ள சூட்லேயே இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடும். அதிகமாக வச்சிங்கன்னா அப்படியே கருகிரும், அதனுடைய சுவையே மாறிடும். இப்போ இதில் நல்ல பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரவும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தோலை சீவிட்டு இது மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவரை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் மஞ்சளும் உப்பும் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு அப்படி மூடி வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ அடுத்ததாக சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு அந்த மசாலாவோட நல்லா கலந்து விட முச்சில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மசாலாவை நல்லா அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்லாம் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வந்துருந்துச்சின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கடாயிலே ஒரு ஓரமாக இப்படியே ஒதுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கிடலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா முட்டை சேர்க்க விருப்பப்பட மாட்டீங்க, அவங்க வேணால் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு இதனால் சாஃப்டாக அப்படி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் முட்டை சேர்க்காதவங்க இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சாதத்தோடு கலந்து விடும் போச்சில். இப்போ இந்த முட்டை நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லாம் அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வடித்த சாதம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அல்லது மத்தியானம் வடித்த சாதம் இருக்குது மீதி இருக்குன்னா கொஞ்சம் ஆறி இருந்துச்சு அப்படின்னா இதை மாதிரி ஒரு மசாலாவை ரெடி பண்ணி சட்டு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஈஸியான ரெசிபி, ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 இனுக்க நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா நல்லா கிள்ளிட்டோடு சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ஒரு ஈஸியான ரெசிபி. காலையில் வேலைகளோட இதை நம்ம சாதத்தை வடித்தோம் அப்படின்னா சட்டுன்னு இந்த மசாலாவை ரெடி பண்ணி நம்ம கொடுத்து விட்டுலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. காலிஃப்ளவர்லாம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இதை மாதிரி நீங்கள் சாதத்தோடு கிண்டி கொடுக்கும் போச்சில் அது ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.